இந்த செம்மணி மனித புதைகுழியில் இருந்து அகலப்படுற சில எண்பு தொகுதிகள் உயிருடன் இராணுவ முகாம்களை கொஞ்சம் அகற்றணும். அந்த காணியை மீளவுமே துயிலுமில்லங்களுக்கு கொடுக்கணும். அது துயிலுமில்லம் இருந்த காணி, அந்த காணியை துயிலுமில்லங்களாகவே மாற்றணும். ஆனந்த விஜயபால் அவர்கள் தான் நேரில் கள விஜயம் மேற்கொண்டு இந்த விடயம் தொடர்பான நகர்வுகளை முன்னெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார். அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் பல விஷயங்களை அவர் அடுக்கி கொண்டு வரார். விடுதலை புலிகள் அமைப்பினரையும் அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தினர் அரசாங்கம் சார்பான இருவரையும் விசாரிக்க வேண்டும். தமிழர் தரப்புக்கு தொடர்ந்து இந்த தண்டனைகளே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் சரியான விசாரணை இல்லாமலேயே அரசியல் கைதிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் மற்றும் முன்னர் இராணுவத்தினரிடம் இருந்த ஆயுதங்கள், போர்ச்சூழலில் இருந்த ஆயுதங்கள் எல்லாமே இப்போ பொதுமக்கள்கிட்ட சரளமாக புழங்குது. இங்கே மக்கள் இராணுவ பிரசன்னமே மக்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இல்லை என்றது தான் அவர் விரும்புகிறார். அது மக்கள் தெரிவிக்கணும் என்றது தான் அவர் விரும்புகிறார். அதற்குப்படி ஒரு கருத்தாளை வச்சு சர்வதேசத்தில் இந்த விஷயங்களை சொல்வதற்கு அவருக்கு உதவியாக இருக்கும். ஜெஃப்னாபடி என்ற சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விஷயங்கள் இப்போ பெரும்பாலும் உலக நாடுகளிலேயே பேசு பொருளாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக ஆஜராகின்ற சட்டத்தரணி நிரஞ்சன் அவர்கள் இது தொடர்பான ஒரு முக்கிய விடயத்தை ஜேர்மன் ஊடகத்துக்கு கொடுத்த நேர்காணல் ஒன்றில் தெரிவிச்சிருக்கின்றார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி மனித புதைகுழியில் இருந்து அகலப்படுற சில எண்பு தொகுதிகள் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். அண்மையில் கூட நான் இந்த ஊடகங்களில் ஊடகவியலாளர்களுடைய இந்த புகைப்படங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயம் அதில் புலப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில புகைப்படங்களில் கடைசியாக ஒரு புகைப்படம் பார்த்ததும் அதில் இருந்தவாறே கைகளை கட்டியவாறு கால்களும் கட்டிப்பட்டிருக்கோன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அந்த எண்பு தொகுதி இருக்குது. அப்போ அந்த எண்புக்கூட்டில் இருக்கிற படங்களை பார்க்கின்ற பொழுது கட்டப்பட்டு அப்படியே புதைக்கப்பட்டிருக்கின்றது, அதால் தான் இப்படி இருக்கின்றது என்கின்ற விஷயம் தெளிவாகின்றது. இதே விஷயத்தை தான் அவரும் சொல்கிறார். கட்டப்பட்ட நிலையில் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம். வெறுமனே ஒரு உயிர் போனால் பிறகு இப்படி அமர்த்தி அல்லது அந்த பொருட்கள் அழுத்தத்தை கொடுத்து அந்த எறும்புகள் அழுத்தத்தை கொடுத்து மடக்கி கட்டுறது சுலபமான காரியம் இல்லை, செய்வதற்குரிய நேரம் இருந்திருக்காது. ஆகவே அந்த உயிருடனே புதைத்திருக்கலாம் என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான விஷயங்கள் வீறு பெற்றிருக்கிற இந்த நேரத்தில் சர்வதேசமும் இது தொடர்பான தங்களுடைய செவிகளை இதுக்கு சாய்ச்சிருக்கு. அந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் வெளிவருவது ஏதோ ஒரு வகையில் இதுக்கு வலுவேற்றும் என்று தான் பலரும் கூறியிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட கவலைக்கிடமாக அந்த நேரத்தில் மக்கள் பட்ட துன்பங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய விடயமாக மாறியிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த செம்மணி புதைகுழி விடயங்கள் ஒரு இடத்துல போய்கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த மாவீரர் தினங்களில் பல துயிலுமில்லங்களுக்கு மேலே இராணுவ முகாம்கள் இருக்கின்றது என்கின்ற விமர்சனம் இன்றளவும் கூட மக்கள் மத்தியில் பேசப்படுற ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக கோப்பாய் துயிலுமில்லமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் தேராவில் இருக்கிற துயிலுமில்லமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு துயிலுமில்லங்களின் பேர்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அந்தளவுக்கு துயிலுமில்லம் இருந்த இடங்களில் இராணுவ முகாம்கள்லாம் இருக்கின்றது. வெறுமனே சாதாரண காணிகளை இராணுவத்தினர் கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க. துயிலுமில்ல காணிகளை கைப்பற்றி வைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா, துயிலுமில்லம் என்பது இறந்தவர்களுடைய உடலங்கள். இறந்தவர்கள் எல்லாரும் பெரும்பாலும் தெய்வங்களாக போற்றப்பட வேண்டியவர்கள். ஆகவே அவர்களுடைய அந்த உடலங்களுக்கு மேலே இவர்கள் தங்களுடைய அன்றாட கர்மங்களை செய்வதும் காலால் மிதித்து நடப்பது போன்ற பல விஷயங்களை இராணுவத்தினர் செய்கிறது உண்மையிலேயே அவமதிக்கிற ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக எதிரி போரில் விழுந்தாலும் கூட அவனுக்கு சக மரியாதையை கொடுத்து நல்லடக்கம் செய்து அவருக்குரிய மரியாதையை ஊர் மக்களும் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்த இனம்தான் தமிழினம். எங்களோட முன்னைய கால அரசர்கள் அந்த அறத்தினை கடைப்பிடித்திருக்கின்றார்கள், போர் அறம். அந்த போர் அறத்தினை கடைப்பிடிக்காமல் இவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கிறது ஒரு முறையற்ற விதம் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக அண்மையில் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது கூட இராணுவத்தினர் துயிலுமில்லங்களுக்கு மேலே ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள், இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்ற விமர்சனத்தை சொல்கிறார். இந்த விஷயம் கிழக்கிலேயும் நடக்குது. அப்போ இந்த விடயம் தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களோட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். இந்த வவுனத்தீவு தாண்டியடி பகுதியில் இருக்கிற
இராணுவ முகாம்களை கொஞ்சம் அகற்றணும், அந்த காணியை மீளவுமே துயிலும் இல்லங்களுக்கு கொடுக்கணும். அது துயிலும் இல்லம் இருந்த காணி, அந்த காணியை துயிலும் இல்லங்களாகவே மாற்றணும். மக்கள் வீர வணக்கம் செலுத்துவதற்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்றால் அந்த இடம் வந்து ஒரு சிரமத்துக்குள்ளான இடமாக இருக்கின்றதுன்னு சொன்ன பொழுது அதில் இருந்து ஒரு விஷயம் பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இராணுவ முகாம்கள் இருக்கிற அந்த இடங்கள் மற்றும் இந்த துயிலுமில்லமாக ஏலவே இருந்த இடங்களில் வந்து நிரந்தர கட்டடங்கள் இப்போ அமைக்கப்பட்டது. ஆகவே அந்த இடங்களை மீண்டுமே துயிலுமில்லமாக்குறது ஒரு சிரமத்துக்குள்ளான விஷயமாகவே இருக்குது. ஆகவே இந்த விடயங்களுக்காக நாங்கள் கொஞ்சம் இணக்கணும் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு இவர் சாணக்கியன் சொன்னார் என்னென்னா, இதில் இருக்கிற ஒரு சிறு அளவு பகுதிகளை நீங்கள் விடுவிச்சாலே அதில் மக்கள் தங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வார்கள் என்ற விஷயத்தை சொன்ன பிறகு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தான் நேரில் கள விஜயம் மேற்கொண்டு இந்த விடயம் தொடர்பான நகர்வுகளை முன்னெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார் என்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார். இப்போ இந்த ஜெனீவா அமர்வுகள் இப்போ வந்திருக்கிற சூழ்நிலையில் ஜெனீவாவில் இருந்து அண்மையில் கூட அமெரிக்கா ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தது, உடனடியாக இந்த தீர்மானங்கள் எடுக்கப்படணும். என்ன தீர்மானங்கள்? இது குறிப்பாக இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை, மக்களுடைய காணி விடுவிப்பு, காணாமல் போன அலுவலகம் இன்றளவிலும் கூட சரியான முறையில் இயங்கல, அவர்களுடைய நடவடிக்கைகள் மிக மெதுவாக செல்கின்றன என்கின்ற பொருள்பட விமர்சனத்தை மேற்கொண்டார். ஆகவே அதனுடைய அடுத்த கட்ட நகர்வாகத்தான் இவர்கள் இந்த அழுத்தங்களை பிரயோகிக்கின்றார்களோ என்கிற விஷயம் இருக்கின்றது. இதே விஷயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார். இன்னொரு பொது நிகழ்வில் முன்னைய அரசாங்கங்கள் செய்த தவறை நாங்கள் செய்யலை, ஆக முன்னைய அரசாங்கங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் கேட்ட சர்வதேச விசாரணை இப்போ தேவையற்றது, உள்ளக விசாரணை மூலமாகவே நாங்கள் நீதியான விசாரணையை பெற்றுக் கொடுப்போம் என்கிற விஷயத்தை தான் சொல்லியிருந்தார். அதே தான் அண்மையில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் சொல்லியிருந்தார். நாங்கள் செம்மணி மனித புதைக்குழி சம்பந்தமான விஷயத்தில் நீதியான விசாரணையை பெற்றுத் தருவோம் மற்றும் இந்த இராணுவம் சம்பந்தமான விஷயத்திலே நீதியான விசாரணை பெற்றுத் தருவோம். உதாரணமாக சாணக்கியனோ மற்றும் கர்த்தால் பற்றி பேசிக்கொண்டிருக்கிற சுமந்திரன் அவர்களோ தங்களுடைய அரசியல் சுயலாபங்களுக்காக இதை பயன்படுத்துகின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும், அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களும் என்ன விஷயத்தை சொல்ல பாருணும்னா, இந்த உள்ளக விசாரணைகளூடாக எல்லாத்தையும் முடிச்சு கொள்ளாமன்ற விஷயத்தை தான் சொல்லுவார்கள். ஆனால் அண்மையில் கூட வோக்கர் டக் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் பல விஷயங்களை அவர் அடுக்கி கொண்டு வரார். அதில் குறிப்பாக இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை, காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் சம்பந்தமாக இன்னுமே சரியான முறையில் முன்னெடுக்கப்படையில், செம்மணிக்கு நான் அண்மையில் விஜயம் செய்திருந்தேன், செம்மணி விடயத்தில் வந்து நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்படி தொடர்ந்து இந்த அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படாத பல விடயங்கள், இந்த அரசாங்கத்தை மட்டும் சுட்டி காட்டாமல் முன்னைய அரசாங்கம் உட்பட இந்த அரசாங்கத்தில் செய்யப்படாத பல முக்கிய விடயங்கள் சம்பந்தமாக அடுக்கி கொண்டு போகிறேன். அப்போ இந்த அரசாங்கம் சரியான வினைத்திறனாக இதை ஆற்றி இருந்தால், ஆனந்த விஜயபால சொல்லிக்க ஒரு விஷயத்தை சொல்கிறார், வோக்கர் டக் அவர்கள் வந்துட்டு போயிட்டு ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்திருந்தாருன்னு. ஆனால் வோக்கர் டக் பேசுகின்ற பொழுது இப்படியான விஷயத்தை சொல்கிறார். இவர்கள் ஒரு வினைத்திறனான விஷயத்தை மேற்கொண்டு தான் அங்கேருந்து இந்த பதில் வர வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வோக்கர் டக் அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார், விடுதலை புலிகள் அமைப்பினரையும் அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தினரையும் அரசாங்கம் சார்பான இருவரையும் விசாரிக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொல்கிறார். இருவருக்குமான விசாரணைகள் சரியான முறையில் நடக்கணும்ன்றார். இதில் தமிழ் தரப்பு இதை ஏற்றுக்கொள்ளாததற்கான மிக பிரதானமான காரணம் ஒன்று இருக்கின்றது. இது சர்வதேசத்தில் இந்த வலியுறுத்தல்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றனங்கிறது வேறு விஷயம், இரு தரப்பினரையும் விசாரிக்கணும்ன்றது. ஆனால் தமிழ் தரப்பு இதை ஏற்றுக்கொள்வதற்கான பிரதானமான காரணம் ஏதோ ஒரு வகையில் தமிழர் தரப்புக்கு தொடர்ந்து இந்த தண்டனைகளே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள், ஆனால் சரியான விசாரணை இல்லாமலேயே அரசியல் கைதிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ பயங்கரவாத திரைச்சட்டத்தை நீக்கணும் என்று சொல்கிற வோக்கர் டக் அவர்கள் தான் விடுதலை புலிகளையும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஆகவே இதில் இன்னொரு நிலைப்பாடு இருக்குது. பயங்கரவாத திரைச்சட்டத்தில் பெரிதும் இந்த விஷயத்தில் போர் சம்பந்தமான விஷயத்தில் கைது செய்யப்பட்டதாருன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை புலி அமைப்பினுடைய முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் விடுதலை புலிகளில் இருந்ததாக கூறப்படுகின்றது, அவர்களுக்கு உதவி செய்ததாக கூறப்படுகின்ற பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே விசாரணை அவர்களுடைய உள்ளக விசாரணைகள் நடத்தப்பட்டு தண்டனை கொடுத்த ஒருவர்களுக்கு மீண்டும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறது வந்து ஒரு அநீதியான ஒரு விஷயம் என்று இன்றுமே தமிழர் தரப்பிலிருந்து பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள். சரி, இது இவ்வாறு இருக்க இந்த மன்னார் காற்றாலை திட்டமும் இன்னொரு முக்கியமான பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிறது. அதில்
ஜனாதிபதி அன்ருகுமார் நாயக் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது இந்த விஷயத்தில் 1 மாத கால அவகாசத்தை கொடுத்து இந்த விடயங்கள் வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது என்ற விஷயத்தை சொல்லியிருக்கார். நீதிமன்றம் சொல்கின்ற பொழுதும் அந்த விஷயத்தை தான் சொல்லுது. இதுக்கு பிறகு ஆகவே இந்த மக்கள் இதுக்கு முன்வைக்கிற விடயம் என்னென்றால் இயற்கை உயிரினங்கள் அழிவடையுது, மனிதர்களுக்கு இதால் பாதுகாப்பு இல்லை, ஆகவே இது தொடர்பான கவனம் செலுத்தணும் என்று ஜனாதிபதி பேசுகின்ற பொழுது இந்த விஷயத்தையும் கூறி, அது மட்டும் இல்லாமல் மின்சார கட்டணம் சம்பந்தமான விடயங்களில் நாங்கள் இது சம்பந்தமான கலந்தாலோசித்து தான் செய்யணும். இப்படி நிறைய விடயங்களில் வெறுமனே நாங்கள் மட்டுமே முடிவெடுக்க முடியாது. ஆகவே இது இப்படி நிறைய சிக்கல்கள் இதில் இருக்குது. இந்த சிக்கல்களை தீர்க்கணுமெண்டா இந்த 1 மாத கால இடைவெளியில் மக்களுக்கான விழிப்புணர்வு ஊட்டணும். அந்த விஷயத்தான் அவர் சொல்கிறார். இந்த பிரச்சனையை தீர்க்கணுமென்ற விடயத்தில் காற்றாலை திட்டத்தை நிறுத்துறது இவர்களுடைய நோக்கம் இல்லை, மக்களுக்குரிய விழிப்புணர்வை ஊட்டணும், மக்களை தெளிவுபடுத்தணும். இதே முன்னர் ஜேவிபி இருக்கின்ற பொழுது தான் இந்த அதானி திட்டத்துக்கு முழுமையான எதிர்ப்பை தெரிவித்தது. இப்போ மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள், ஜேவிபி இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நிலைப்பாடு தான் இன்றளவிலும் இருக்கின்றதை இந்த கூட்டத்தினூடாக நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்கள் மற்றும் முன்னர் இராணுவத்திடம் இருந்த ஆயுதங்கள், போர் சூழலில் இருந்த ஆயுதங்கள் எல்லாமே இப்போ பொதுமக்கள்கிட்ட சரளமாக புழங்குது என்று இப்போ புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருக்கின்றார். தன்னுடைய நியமனத்தை பெற்ற பிறகு முதலாவது உரையை ஆற்றுகின்ற பொழுது இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த விடயங்களில் தான் இந்த ஆயுதங்கள் தான் இப்போ பாதாள உளவு குழுக்களை உருவாக்கியிருக்கு. பாதாள உளவு குழுக்கின்ற கையில்களையும் இந்த ஆயுதங்கள் இருக்கின்றது என்கிற பொருள்பட சொல்லி இவை களையப்பட வேண்டும் என்கிற தன்னுடைய கருத்தையும் அவர் சொல்லியிருந்தார். சரி, இதுவாறு இருக்க இந்த பாதாள உளவு குழுக்கள் என்று பேசுகின்ற பொழுது அதனோட தொடர்புபட்டவர்கள் அல்லது அது சம்பந்தமான விஷயங்கள் முன்னெடுத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய பிள்ளையான் அவர்களுடைய கைது தொடர்பாக அவனுடைய கைதை தொடர்ந்து அவருடைய சகாமான இனிய பாரதி, அவருடைய சாரதி, பிள்ளையானுடைய சாரதி மற்றும் பலர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அண்மையில் கூட இனிய பாரதியினுடைய சகா என்று சொல்லப்படுவர் கொழும்புல வச்சு கைது செய்யப்படுறார். அப்போ இதுக்கு பிறகு பிள்ளையானுடைய துப்பாக்கிதாரி மட்டக்களப்பில் வச்சு கைது செய்யப்படுறார். இந்த 2 கைதுகளுக்கும் பிறகு வேறு சில விஷயங்களும் இவர்கள் தொடர்பாக தெரிய வந்திருக்கின்றது என்ற தகவல் வெளியாக இருக்குது. குறிப்பாக இனிய பாரதியினுடைய சகா கைது செய்யப்பட்ட பிறகு இனிய பாரதி சம்பந்தமான விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இனிய பாரதியினுடைய ஏனைய சம்பவங்கள் வெளியில் வந்திருக்கு. குறிப்பாக இந்த 7 பேரை கடத்தி அவர்களை கொலை செஞ்ச சம்பந்தமான தகவல்களும் வெளியில் வந்திருக்குன்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. அதே நேரத்தில் துப்பாக்கிதாரி ஒரு திருட்டு சம்பவத்தோடு தொடர்பட்ட பொழுது, அதாவது பிள்ளையானோடு சம்பந்தப்பட்ட துப்பாக்கிதாரி என்றவர் அண்மையில் ஒரு திருட்டு சம்பவத்தை செய்துவிட்டு தனிமையில் இருந்த பெண்ணுடைய நகைகளை அவருடைய உடைமைகளை களவாடி விட்டு சென்ற பொழுது வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு விடுத்தார். அதில் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். பிறகு பின்னரில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இப்போ பிள்ளையானுடைய வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்கின்ற தகவல்களும் வெளியில் வந்திருக்கு. இப்போ பிள்ளையானுடைய கைது சம்பந்தமான விஷயம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிற விடயமாக இன்றளவிலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்ல வேண்டும். சரி, இது இவ்வாறு இருக்க இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்த்தால் சம்பந்தமான விஷயத்தில் பலரும் பல விமர்சனங்களை முன்வச்சிருக்கிற இந்த நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய காணொலியில் சுமந்திரன் அவர்கள் தொடர்பான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். என்று பார்த்தீங்கன்னா, இந்த சுமந்திரன் கர்த்தால நடத்துகிற இந்த பிரதான நோக்கம் மாகாண சபை தேர்தலில் அவர் வெற்றி பெறுவது தான். ஒன்று இந்த வெள்ளிக்கிழமை கர்த்தால வைத்ததின் நோக்கம் முஸ்லீம் மக்கள் கடையை மூடுவார்கள் என்றது. இரண்டாவது இந்த மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெறுவார், இந்த கர்த்தால் வெற்றி பெற்றார். கர்த்தாலில் வெற்றி பெறாவிட்டால், அதில் மக்கள் பங்கேற்பு குறைவாக இருந்தால் அதுவும் சுமந்திரன் அவர்களுக்கு வெற்றி தான். சுமந்திரனுடைய இந்த நிபந்தனைகள் அதாவது இங்கே மக்கள் இராணுவ பிரசன்னமே மக்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இல்லை என்றது தான் அவர் விரும்புகிறார். அது மக்கள் தெரிவிக்கணும் என்றது தான் அவர் விரும்புகிறார். அதற்குப்படி ஒரு கர்த்தாலை வச்சு சர்வதேசத்தில் இந்த விஷயங்களை சொல்வதற்கு அவருக்கு உதவியாக இருக்கும் என்ற விமர்சனத்தை சுமந்திரன் மேலே முன்வைத்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். தொடர்ந்துமே சுமந்திரன் மேலே பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சுமந்திரன் இந்த கர்த்தால் தொடர்பாக வவுனியா பிரதேசம் மற்றும் சில இடங்களில் தன்னுடைய ஆதரவை கேட்கின்ற மூலமாக பலரையும் சந்தித்து கேட்டிருக்கின்றார் என்கிற தகவல்களும் அரசியல் வட்டாரங்களிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கர்த்தால் சம்பந்தமான வெற்றி அல்லது கர்த்தால மக்கள் எந்த அளவுக்கு ஏற்கின்றார்கள் என்பதை.
இப்படியாக பல விடயங்கள் இன்றைய அரசியல் பரப்பில் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டே இருக்கின்றது. அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா புடியன் சேனலோட இணைஞ்சிருங்கோ. நன்றி, வணக்கம்.